prayed and everyone that came to the help, I want to say thank you. You may be seated. Ranjit and Princey, will you bring your child? Ranjit, Princey, நீங்கெல்லாம் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கலாம்லப்பா. ரஞ்சித்துடைய குடும்பம் இந்த சபைக்கு வரும்போது கர்த்தரை அறியாமல், வாழ்க்கையில் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல், கையில பணம் இல்லாமல், எங்கே போய் என்ன செய்வேன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே வந்தார்கள். கர்த்தருக்குள்ள வந்ததிலிருந்து தகப்பனார் குகன் பிலிப், சாரா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். பிரின்சியோடைய தகப்பனார் ஆரம்ப காலங்களிலிருந்து ஊழியக்காரர்களுக்கு ஒத்தாசையா இருந்த ஒரு குடும்பம். இந்த 2 குடும்பங்களிலும் கர்த்தர் 2 பேரை பிரித்து எடுத்து ஒரு குடும்பமாக்கி கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரின்சியோட குடும்பத்தில் பலர் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆனா இன்னொரு காரியம் நான் சொல்றேன், எங்க குடும்ப ஊழியத்தில் டாக்டர், நான் என் குடும்பம் எல்லாம் டாக்டர்னா பிரயோஜனம் இல்லை. நான் டாக்டரா இருக்கேனா? ஒவ்வொருத்தரும் அவரவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவிச்சா தான் கர்த்தரை நாம் ருசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால நான் பாஸ்டர் ஆயிட மாட்டேன். டீச்சர் குடும்பத்தில் பிறந்ததுனால யாரும் டீச்சர் ஆயிட மாட்டாங்க. அல்லேலூயா. நான் அதற்குரிய தகுதியை கர்த்தரோடு நெருங்கி இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்படியாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ரஞ்சித் பிரின்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு தேவன் இந்த குழந்தையை ஆசீர்வாதமாய் கொடுத்தார் என்று மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களால் உண்டானதில்லை, உங்கள் குடும்பங்களால் உண்டானதில்லை, கர்த்தர் தந்த ஈவு. நம்புகிறீர்களா? அல்லேலூயா. இந்த குழந்தை நீங்க தேவ சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த குழந்தையை நீங்க வளர்க்கும் போது கர்த்தருக்கு பிரியமா வளர்த்து எடுப்பீர்களா? கர்த்தருடைய வசனத்தை போதித்து வளர்த்துவீர்களா? இந்த குழந்தைக்கு முன்னதாக நீங்க 2 பேரும் சாட்சியாய் வாழ்வீர்களா? ஏன்னா உங்களை பார்த்து தான் அந்த குழந்தை வாழும். இவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுதோ அதுதான் இந்த குழந்தை யூஸ் பண்ணும். நீ என்ன வார்த்தை யூஸ் பண்றியோ அதுதான் இந்த குழந்தை யூஸ் பண்ணும். நீ சண்டைக்காரனா இருந்தா குழந்தை சண்டைக்காரனா தான் வரும். நீ சண்டைக்காரியா இருந்தா குழந்தை சண்டைக்காரியா தான் வரும், சண்டைக்காரனா தான் வரும். இதெல்லாம் நான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, குழந்தைகள் ஊரெல்லாம் பார்த்து வளர்றதில்லை. யாரை பார்த்தா வளரும்? பெற்றோரை பார்த்தா வளரும். ஆகினால் இந்த குழந்தை நான் வாங்குறதுக்கு முன்னதாக, இந்த குழந்தைக்கு முன்னதாக நீங்கள் இருவரும் நல்ல சாட்சி உடையவர்களாய் முன்மாதிரியாய் வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட்டி பாஸ்டர், அல்லேலூயா. என்னப்பா, glory to God. எல்லாரும் உங்களுடைய கரங்களை நீட்டி அந்த குழந்தைக்கு praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God, glory to God, glory to God. Praise the Lord, praise the Lord. இங்க பாருங்கப்பா, கூட்டத்தை பாருங்கப்பா, அழகுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய். பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து இந்த குழந்தை உங்களுடைய கரங்களிலே தாங்கி உங்கள்கிட்ட வரப்பா. ரஞ்சித், கர்த்தாவே, பிரின்சிக்கு கொடுத்த இந்த குழந்தை உங்களுடைய கரங்களில் நாங்கள் தருகிறோம். வாழ்ந்து ஆசீர்வதியும், உனக்கு பிரியமாய் வளர்த்தி எடுத்துள்ளோம், உனக்கு பிரியமாய் வளர்த்தி எடுத்துள்ளோம். கர்த்தாவே, உங்களுடைய கருத்திற்கு ஆசீர்வதியும். உங்களுடைய வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, வளர்த்திலானாலும் சரி, ஞானத்திலானாலும் சரி, தேவ கிருபையிலானாலும் சரி, மனுஷன் தயவிலானாலும் சரி, அதிக
அதிகம் அதிகமாய் விருத்தி அடைய நல்ல தேவன் உதவி செய்வீராக. நாங்கள் சபையாய் இந்த குழந்தைக்கு நேராக எங்கள் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தை மேல் திரளாய் தங்கி இருக்கட்டும். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, இந்த குழந்தையினுடைய வருங்கால ஆசீர்வாதத்திற்காக கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு கர்த்தாவே ஜெய்டன் மேத்யூ என்கிறதான பெயரை சூட்டுகிறோம். ஜெய்டன் மேத்யூ. அவர் பேரை கேட்டோன்னு தான் அமைதியார. ஜீசஸ். பரம்பங்க தம்பி, பரம்பங்க பரம்பு இல்லையா? சரி, உங்களுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தாவே இயேசு நாமத்தினாலே குழந்தைகளை ஆசீர்வதிச்சு. ஆமென். Jesus. We have just a few minutes before us. நமக்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. But I want to go into the word of God. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். Because the word of God says, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, just one word is sufficient for us to turn our lives into different things. நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட ஒரு வார்த்தை போதும் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. That is why in the song that we sang, அதனால தான் நாம் பாடிய பாடலிலே there is a song. ஒரு பாட்டு உண்டு. Praise the Lord. பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி சொல்வதால் அவர் நித்தம் நடத்தி செல்வதால். There is another song. மற்றொரு பாடல் உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. Hallelujah. ஆமென். So this morning, இந்த காலை வேளையிலே I don't care how long our message is, நம்முடைய செய்தி எவ்வளவு நேரம் என்பது எனக்கு கவலை இல்லை, but how beneficial, how blessing it is. அது எவ்வளவு ஆசீர்வாதம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. Hallelujah. Hallelujah. I want you to turn with me to the book of Psalms. சங்கீத புத்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். 107 and verse 29 and verse 30. 107ஆம் சங்கீதம் 29 30ஆம் வசனங்கள். And I want to read it to you. நான் வாசிக்கிறேன். He makes the storm a calm so that the waves thereof are still. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. Then are they glad because they be quiet, so he bringeth them unto their desired haven. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். And I want to tell you, I want to emphasize the word, the turmoil. இந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், கொந்தளிப்பு. Hallelujah. Hallelujah. Everybody say with me, கொந்தளிப்பு. கொந்தளிப்பு என்று சொல்லுங்கள். கொந்தளிப்பு. Hallelujah. நல்லா எல்லாம் சொல்லுங்க, கொந்தளிப்பு. கொந்தளிப்பு. அது ஏன் சொல்றேன்னு கேட்டா, there is not a single person in this church who has not gone through கொந்தளிப்பு. அதை ஏன் சொல்றேன் என்று கேட்டா, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு ஆகிலும் கொந்தளிப்பின் சூழ்நிலைக்கு செல்லவில்லை என்று சொல்ல முடியாது. Whether it is a small child or a big person, அது ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய மனிதனா இருந்தாலும், everyone has gone through a turmoil in their life. எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்கிறது, and if you go to the previous verses also, முந்திய வசனங்களை நீங்கள் பார்த்தால், please read 27 and 28. 27 28. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். Now look at 27. 27ஆம் வசனத்தை பாருங்கள். When there is a turmoil in their life, அவர்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு இருந்தபோது, they stagger like a drunken man. அவர்கள் வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள்.
They are not really drunk, அவர்கள் குடித்து வெறித்தில்லை, but because of the life that have gone through or the turmoil that has come in their lives, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் தடுமாற்றத்தினாலே, they don't know what they are saying or what they are doing. அந்த கொந்தளிப்பினாலே அவர்கள் பேசுவதும் செய்வதும் இன்னதென்று தெரியாது And இருக்கிறார்கள். so what happens? அதனால் என்ன சம்பவிக்கிறது? They act like a drunkard people. அவர்கள் குடித்து வெறித்தவனை போல் இருக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள், stagger. அவர்கள் தடுமாறுகிறார்கள். But then in verse 29 says, 29வது வசனம் பிற்பாடு சொல்கிறது, during that staggering, அப்படிப்பட்ட கொந்தளிப்பு தடுமாற்றத்தின் நிலையிலே, during the time when they feel that they are full of drunkenness, அவர்கள் குடித்து வெறித்தவனை போல் இருக்கிறார்கள் என்று உணரும் வேளையிலே, the Bible says, வேதம் சொல்கிறது, God makes the turmoil a calm place. கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. You know, no one can calm a sea except God. கர்த்தரை தவிர ஒருவரும் கொந்தளிக்கிற கடலை அமர்த்த முடியாது. No human being can calm a sea. ஒரு மனிதனும் கொந்தளிக்கும் கடலை அமர்த்த முடியாது. No scientist can calm a sea. எந்த விஞ்ஞானியும் கடலை அமர்த்த முடியாது. But only God can. தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. The Bible says, வேதம் சொல்கிறது, and when he makes the storm calm, அவர் கொந்தளிப்பை அமர்த்தும் போது, and the waves thereof become still. அதனுடைய அலைகள் அடங்குகின்றது. Hallelujah. ஹல்லேலூயா. And then in the next verse it says, அதற்கு பிற்பாடு 30வது வசனம் சொல்கிறது, because there was a calm in the sea where there was a storm. கொந்தளிப்பு இருந்த அந்த கடலிலே இப்பொழுது அமைதல் உண்டானதினால், The Bible says, வேதம் சொல்கிறது, they are glad because they be quiet. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த அமைதலின் நிமித்தம். And not only that, அது மாத்திரமல்ல, once they have become joyful because of the quietness, அந்த அமைதலின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்ட பிற்பாடு, God does something else for them. கர்த்தர் வேறொரு காரியத்தையும் அவர்களுக்கு செய்கிறார். He brings them unto their desired haven. தாங்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We have a destination. நமக்கு ஒரு துறைமுகம் உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. We need to get to that destination. நாம் அந்த லக்கை துறைமுகத்தை அடைந்தாக வேண்டும். Until we reach that destination, there is no the completeness of life. அந்த லக்கை நாம் அடையும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. But in that time, ஆனால் அந்த சூழலிலே storms may come, கொந்தளிப்பு காற்று அடிக்கலாம், winds may blow, புயல் வரலாம், the waves may go high and high, அலைகள் எல்லாம் மேலே எழும்பி உங்கள் மீது and you கொந்தளிக்கலாம். look here, you look there, and you shout or you cry just like a drunkard person, ஒரு குடித்து வெறித்தவனை போல் இங்கே அங்கே பார்த்து தடுமாறி நீங்கள் and திகைக்கலாம். no help is coming from any side. எந்த பகுதியில் இருந்தும் ஒரு உதவியும் வராது இருக்கலாம். And verse 28 says, 28ஆம் வசனம் சொல்லுகிறது, they looked unto their God. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They cried unto the Lord in their trouble, கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். and bringeth them out of that distress. அவர்களை அவர்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். I want to tell you this morning, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you know, there are several families are in turmoil. நிறைய குடும்பங்கள் கொந்தளிப்பை கடந்து சென்று வருகிறது. There is turmoil between husband and wife. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே கொந்தளிப்பு. கொந்தளிப்பு. Hallelujah. Amen. There is turmoil between parents and children. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கொந்தளிப்பு. There are turmoils between the boss and the workman. எஜமானனுக்கும் வேலையாளுக்கும் கொந்தளிப்பு. There is a turmoil between teacher and a student. ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே கொந்தளிப்பு. There are turmoils everywhere. எல்லா இடத்திலும் கொந்தளிப்பு. Let me tell you this morning, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், sometimes you bring it to the pastor and the pastor is not able to give you a solution. போதகரிடத்தில் சில வேளையிலே கொண்டு வருகிறீர்கள், ஆனால் போதகரினால் உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியல. And you go to the counselors, psychiatrists with your problems, they are not able to give you a solution. ஆலோசனை சொல்கிறவர்களிடத்தில் உங்களுடைய கொந்தளிப்பை கொண்டு போகிறீங்க, ஆனா அவர்களால் உங்களுக்கு தீர்வு
தீர்வு சொல்ல But here the word of God says, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, then they cried unto the Lord. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். I want to put that emphasis on the word then. அப்பொழுது என்கிற வார்த்தையிலே நான் அழுத்தம் செலுத்த விரும்புகிறேன். Then, அப்பொழுது when they were in turmoil, அவர்கள் கொந்தளிப்பின் நடுவிலே இருந்தபோது, when they see no one is there to help them, to give them the solution, அவர்களுக்கு தீர்வு சொல்ல உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் they cried unto the Lord. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They ran unto him in their distress. அவர்களுடைய இக்கட்டிலே கர்த்தரிடத்திலே ஓடி வந்தார்கள். And then the word of God says, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை when he saw them coming to him, கர்த்தர் அவர்கள் தம்மிடமாய் வருகிறதை கண்டபோது, he made the storm a calm. கொந்தளிப்பை அவர் அமர்த்தினார். And that waves thereof are still. அதன் அலைகள் அடங்கினது. ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. I want to tell you this morning, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், waves may rise. கடல் அலைகள் எல்லாம் பொங்கி எழலாம். Now why the waves rise? அலைகள் ஏன் பொங்கி எழுகிறது? There is a tremor inside the sea. கடலுக்குள்ளாய் ஒரு கருவி, பூமி அதிர்ச்சி. பூமி அதிர்ச்சி உண்டு. And because of that movement, அந்த அதிர்ச்சி நிமித்தம் waves are big. அந்த அலைகள் எல்லாம் பொங்கி எழும்புகிறது. That is how the tsunami came. அப்படிதான் சுனாமி வந்தது. And when the tremors come, அந்த அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி ஏற்படும் and போது, the waves rise, அந்த அலைகள் எல்லாம் பொங்கி எழும்போது there is always destruction. எப்பொழுதும் ஒரு அழிவு உண்டு. I want to tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், whether your families, உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், whether your work, உங்களுடைய வேலையா இருக்கலாம், whatever you do, எதுவா வேண்டாலும் இருக்கலாம், when we allow the tremors, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதிர்ச்சி ஏற்படும் போது, and when the waves come up, அலைகள் எல்லாம் பொங்கி எழும்போது, that will bring a very, very bad destruction. அது மிக மிக மோசமான அழிவை நமக்கு ஏற்படுத்தும். But before the destruction comes, ஆனால் அந்த அழிவு ஏற்படுவதற்கு முன்னமாக, when you cry unto the Lord, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, when you cry unto the Lord, நீங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடும்போது, when you cry unto the Lord, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு முறையிடும்போது, the Bible says, வேதம் சொல்கிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். சொல்லுங்களேன், என் மேல் வருகிற அலைகள் எவ்வளவு உயரமானாலும், என் மேல் வருகிற அலைகள் எவ்வளவு உயரமானாலும், அமிழ்ந்து போகத்தக்கதான அலைகளானாலும், அமிழ்ந்து போகத்தக்கதான அலைகளா இருந்தாலும், உதவி செய்ய ஒருவரும் எனக்கு அருகில் இல்லாவிட்டாலும், உதவி செய்ய ஒருவரும் எனக்கு அருகில் இல்லாவிட்டாலும், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் அலைகளை ஓய பண்ணுவார், என் அலைகளை ஓய பண்ணுவார், என் கொந்தளிப்பை அவர் அமர்த்துவார். என் கொந்தளிப்பை அவர் அமர்த்துவார். இதுவரை அமர்த்தி இருக்கிறார், இதுவரை அமர்த்தி இருக்கிறார், இனியும் அவர் இனியும் அவர் அமர் பண்ணுவார். இதுவரை ஓய பண்ணினார், இதுவரை ஓய பண்ணினார், இனி மேலும் ஓய பண்ணுவார். இனி மேலும் ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. In Job 26 and 12, யோபு 26:12 the word of God says, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, He divides the sea with His power, and by His understanding He smiteth through the proud. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். So when the turmoil comes, இந்த கொந்தளிப்பு வரும்போது, now look at the word here in Tamil, தமிழில் இந்த வார்த்தையை பாருங்கள், மூர்க்கம். மூர்க்கம். என்ன வருது? மூர்க்கம். கொந்தளிப்பு வந்துடுச்சுன்னா என்ன வருது? கொந்தளிப்பு வந்துருச்சுன்னா என்ன வருது? I have heard some women saying to me, சில ஸ்திரீகள் இப்படியா சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், ஐயா எங்க வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவர்யா. எங்க வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க ஐயா. எப்படி? எங்க வீட்டுக்காரரு ரொம்ப ரொம்ப நல்லவர், எங்க வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனா அவர் குடிச்சிட்டாருனா, அவரை போல பயங்கரமான ஆளு, அவரை போல பயங்கரமான ஆளு, மூர்க்கமான ஆளு, அசுத்தமான வார்த்தைகளை பேசுற ஆளு, நம்மள என்ன அசிங்கப்படுத்துற ஆளு, வேற யாருமே கிடையாது. வெறிச்சவனை போல குடிச்சவனை. வாஸ்தவம் இல்ல?
அல்லேலூயா. அவர் யாரு? அவர் யாரு? ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனா அந்த மூர்க்கம் வந்துடுச்சுன்னா, அந்த மூர்க்கம் வந்துருச்சுன்னா யாராலையும் அவர் அடக்க முடியாது. யாராலையும் அவர் அடக்க முடியாது. அடக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு. என் டைம் முடிஞ்சிருச்சு. But I want to tell you about 3 turmoils in your life. ஆனால் நான் உங்களுக்கு 3 கொந்தளிப்பை குறித்து சொல்ல விரும்புகிறேன். Which God comes. கர்த்தர் அமர்த்துகிற கொந்தளிப்புகள். Number 1, he calms the violence from the people that you do not know. நீங்கள் அறியாத ஜனங்களிடத்திலிருந்து வருகிறதான கொந்தளிப்பு. Number 2, இரண்டாவது, storms coming from Gentiles. புறஜாதிகளிடத்திலிருந்து வருகிற கொந்தளிப்பு. Number 1 is from enemies. முதலாவது சத்துருக்களிடத்திலிருந்து வருவது. Secondly, from Gentiles. இரண்டாவது புறஜாதிகளிடத்திலிருந்து வருவது. Thirdly, from our own body, the health issues. மூன்றாவது நம்மளுடைய சொந்த சரீரத்திலிருந்து உருவாகிற சரீர பலவீனங்கள். But all of these turmoil come as a result of sin in mankind. இந்த எல்லா கொந்தளிப்பும் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் உண்டாகிறவைகளே. So when the answer for sin is found, the turmoil is destroyed. இந்த பாவத்துக்கான பதில் நாம் அறிந்து கொள்ளும்போது இந்த கொந்தளிப்பு அமர்த்தப்படுகிறது. Here was a man who was in the graveyard. இங்கே ஒரு மனிதன் கல்லறையிலே இருந்தவன். He was a father. அவன் ஒரு தகப்பன். He was a husband. அவன் ஒரு கணவன். He was a son. அவன் ஒரு மகன். He was a grandfather, probably a grandfather. ஒருவேளை அவன் ஒரு தாத்தாவா கூட இருந்திருக்கலாம். He was an uncle. அவன் ஒரு மாமன். So he had so many names because of his relationships. அவனுடைய உறவுகளின் நிமித்தம் अनेक பெயர்களை அல்லது பகுதிகளை வகித்தவன். But he was tormented and he was in turmoil because of the demonic spirit that was within him. ஆனால் அவனுக்குள் இருந்த பிசாசின் ஆவியினாலே அவன் துன்பப்பட்டு கொந்தளிப்புகளுக்குள்ளாய் கடத்தப்பட்டான். He could not stay at home. அவன் வீட்டிலே தங்கி இருக்க மாட்டான். Instead of staying home, he went to the graveyard. வீட்டிலே தங்கி இருப்பதற்கு பதிலாக கல்லறையிலே குடியிருப்பான். And because of the turmoil that was within himself, அந்த கொந்தளிப்பு அவனுக்குள்ளாய் இருந்தது நிமித்தம் he could not wear proper clothing. அவனாலே சரியான ஆடை அணிய முடியாது. He threw away all his clothes. அவனுடைய ஆடை எல்லாம் கிழித்து தூர போட்டிருந்தான். He was a naked man while he was in the graveyard. அவன் கல்லறையில் இருந்தபோது ஒரு நிர்வாணியாய் காணப்பட்டான். He was a loving father one time. அவன் ஒரு காலத்திலே ஒரு அருமையான தகப்பன். But because of the possession of the evil spirit in his life, ஆனால் அவனுக்குள்ளாய் குடிபுகுந்த அந்த அசுத்த ஆவியின் நிமித்தம் he became a man of anger. அவன் ஒரு கோபத்தின் மூர்க்கத்தின் மகனாய் மாறினான். He became a man of nobody could control him. தன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத மனிதனாய் மாறிவிட்டான். He became a man of no love. அன்பில்லாத மனிதனாய் மாறிவிட்டான். He could not even live among ordinary people. மற்ற ஜனங்களின் மத்தியிலே வாழுவதை கூட அவன் இழந்து விட்டான். That is why he was in the graveyard. அதனால்தான் அவன் கல்லறைகளிலே குடியிருந்தான். And the Bible says very clearly, வேதம் தெளிவாக சொல்கிறது, they tried to chain him. அவனை சங்கிலியினாலே கட்ட விரும்பினார்கள். He broke the chain easily. அவன் அந்த சங்கிலிகளை உடைத்தெறிந்தான். And the specific word that is mentioned there, குறிப்பா இந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவனை ஒருவராலும் அடக்க கூடாதிருந்தது. அவனை ஒருவராலும் அடக்க கூடாதிருந்தது. That was the result of being possessed of the evil. அதுதான் பிசாசினாலே பீடிக்கப்பட்டதனுடைய அனுபவம். But now again I want to tell you, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவனை ஒருவராலும் அடக்க கூடாதிருந்தது. அவனை ஒருவராலும் அடக்க கூடாதிருந்தது. And it was at that time. அப்படிப்பட்ட வேளையில்தான், oh hallelujah, hallelujah, Jesus came by that side. இயேசு அந்த வழியாய் கடந்து வந்தார்.
And I want to tell you also, இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்றேன். Jesus had no business to come there at that time. அந்த வேளையிலே இயேசு அங்க வருவதற்கு அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. Because he had come to Jerusalem for some other purpose. ஏனென்றால் அவர் எருசலேமுக்கு வேற ஒரு காரியமாய் He வந்திருந்தார். had come there to celebrate the Passover. அவர் அங்கே பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாய் வந்திருந்தார். When everyone was celebrating, எல்லாரும் கொண்டாடி கொண்டிருந்த வேளையிலே he knew in his heart, அவருடைய இருதயத்திலே அவர் அறிந்திருந்தார், ஒருவராலும் அடக்க கூடாத ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். ஒருவராலும் அடக்க கூடாத ஒரு மனிதன் அங்கே இருக்கான். நான் இங்க கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி? நான் இங்க கொண்டாடி How கொண்டிருப்பது can I எப்படி? celebrate? எப்படி நான் இங்க கொண்டாடி கொண்டிருக்க முடியும்? So what did he do? இயேசு என்ன செய்தார்? தனியா, தன்னந்தனியா. அவர் தன்னந்தனியா. Bible does not say whether the disciples were with him. வேதம் அவருடைய சீஷர்கள் கூட இருந்தாங்கன்னு சொல்லல. He came alone to the graveyard. அந்த கல்லறைக்கு அவர் தனியாய் வந்தார். And immediately the man possessed with evil, பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் he began to cry. அவன் உடனடியாய் கதற ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? உமக்கும் எனக்கும் என்ன? See, even the devils and demons know who Jesus is. பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் கூட இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறது. But many believers do not know who Jesus is. ஆனால் அநேக விசுவாசிகளுக்கு தெரியல இயேசு யார் என்று. They do not know his power. அவருடைய வல்லமையை அவர்கள் தெரியாம இருக்கிறாங்க. They do not know his love. அவருடைய அன்பு தெரியாம இருக்கிறாங்க. They do not know his grace. அவருடைய கிருபை தெரியாம இருக்கிறாங்க. But even the demon knows who Jesus is. ஆனால் பிசாசும் கூட இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறது. And then he said, அதற்கு பிற்பாடு அவன் சொன்னான், என்னை துன்பப்படுத்தவா வந்தீர்? என்னை துன்பப்படுத்தவா வந்தீர்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வந்தாதான் இயேசு வந்தாதான் உன் கொந்தளிப்பை துன்பப்படுத்த முடியும். கொந்தளிப்பை துன்பப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். அது வரைக்கும் கொந்தளிப்பு உன்னை துன்பப்படுத்தும். கொந்தளிப்பு உங்களை துன்பப்படுத்தும். இயேசு வந்தால் அவர் கொந்தளிப்பை துன்பப்படுத்துவார். கொந்தளிப்பை அவர் துன்பப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். So he says, இப்படியா சொல்கிறார். அந்த வசனம் இருக்க எடுத்து வச்சிருக்கீங்களா? இயேசுனுடைய இருப்பில் அந்த பிசாசுகள் அவரை நோக்கி, well here Matthew 8, and behold they cried out saying, what have we to do with you? அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? Art thou come hither to torment us before the time? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். Hallelujah. அல்லேலூயா. And if you go to the end of the chapter, அந்த பகுதியினுடைய பிற்பாடு நீங்கள் வந்தீர்கள் என்றால், and the Lord has already rebuked. இயேசு அந்த பிசாசுகளை துரத்தி விட்டார். I'm not going into the detail. அதனுடைய விவரங்களுக்குள்ளாய் கடந்து செல்லவில்லை. But when the demon, the legion has left him, அந்த லேகியோன் பிசாசு அவனை விட்டு சென்றவுடன், the last verse says, கடைசி வசனம் இப்படியாய் சொல்லும், and the people heard of what had happened. ஜனங்கள் நடந்த சம்பவத்தை கேட்டார்கள். They all came to him. எல்லாரும் வந்திருந்தாங்க. What did they see? அவர்கள் பார்த்தது என்ன? அதுக்கு முந்தின வசனம் பாடுப்பா. அதுக்கு முன்னால இல்ல, அது மார்க்ல இருக்கு. மார்க் 5:15. Yeah, Mark 5:15 தயவுசெய்து. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். When Jesus comes to against your turmoil, உங்களுடைய கொந்தளிப்புகளுக்கு எதிராக இயேசு வரும்போது what happens? என்ன சம்பவிக்கிறது? 3 things has happened. 3 காரியங்கள் இங்கே சம்பவித்திருக்கிறது. The man who was naked has put on his clothes. நிர்வாணியாய் இருந்த மனிதன் வஸ்திரம் தரித்தவனானான். That is the first thing. அதுதான் முதல் காரியம். The shame has been removed. அவமானம், வெட்கம் அவனை விட்டு நீங்கி போனது. The first thing will happen when the Lord removes your turmoil. உங்களுடைய கொந்தளிப்பை இயேசு நீக்கும்போது நடக்கிற முதல் The shame of your life will be removed. உங்களுடைய வாழ்க்கையின் அவமானம், நிந்தை உங்களை விட்டு நீங்கி போகும். Hallelujah. Hallelujah. Until then, அதுவரையிலும் nobody wanted to see him. அவனை யாரும் பார்க்க விரும்பவில்லை. Nobody wanted to be with him.
அவனோடு கூட இருக்க யாரும் விரும்பல. Because he was naked. ஏனென்றால் அவன் நிர்வாணியா இருந்தான். No clothes on him. அவன் மேல் ஒரு வஸ்திரமும் கிடையாது. People were running away from him. எல்லாரும் அவனை விட்டு ஓடி போவாங்க. But when the turmoil in his life was removed, ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் கொந்தளிப்பு நீக்கப்பட்ட போது the very first thing happened. முதலாவது சம்பவித்தது, He put on his clothes. அவன் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டான். நீ வஸ்திரம் தரிச்சிருக்கியாப்பா? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை சகோதரர்களே வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? சகோதரரே வஸ்திரம் சகோதரிகளே வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? சகோதரிகளே வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? எப்ப வஸ்திரம் தரிப்பீங்க தெரியுமா? எப்ப வஸ்திரம் தரிப்பீங்க? கொந்தளிப்பு நீங்கும் போது. கொந்தளிப்பு நீங்கும் போது. Hallelujah. Hallelujah. So number one, he was dressed. முதலாவது அவன் வஸ்திரம் தரித்தவனானான். Secondly, இரண்டாவது இந்த அதிகாரத்துல முதல்ல சொல்லிருக்கு, அவனை ஒருவனாலும் அடக்க கூடாதிருந்தது. அடக்க கூடாதிருந்தது. ஒருவனாலும் அடக்க முடியல. ஒருவனாலும் அடக்க முடியல. Hallelujah. Hallelujah. What happened? என்ன சம்பவிக்கிறது? அவன் உட்கார்ந்திருந்தான். அவன் உட்கார்ந்திருந்தான். இயேசுவின் வார்த்தை உன்னை அடக்கும். இயேசுவின் வார்த்தை உங்களை அடக்கும். Hallelujah. Hallelujah. He was calm. அவன் அமர்த்தப்பட்டான். Number 3. மூன்றாவது. What is that? புத்தி தெளிந்தவன். He was in his right mind. அவன் புத்தி தெளிந்தவனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. அது தமிழ்ல இருக்கிறது காட்டிலும் ஆங்கிலத்துல நல்லா இருக்கு. He was in his right mind. அவன் தெளிந்த புத்தி உடையவனாய், சரியான மனநிலை உடையவனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. அவன் பைத்தியக்கார மாதிரி இல்ல. பைத்தியக்கார மாதிரி இல்ல. பிசாசு பிடிச்ச மாதிரி இல்ல. பிசாசு பிடித்தவன் மாதிரி இல்ல. அவன் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துகிறவனா இல்ல. சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டவனா இல்ல. Hallelujah. Hallelujah. அவன் புத்தி தெளிந்தவனாய். அவன் புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்திருந்தான். உட்கார்ந்திருந்தான். Hallelujah. 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 I need to close my message. என்னுடைய செய்தியை நான் முடிக்கணும். But let me tell you. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Whether the turmoil is from your enemies, அந்த கொந்தளிப்பு உங்களுடைய சத்துருவினிடத்திலிருந்து வருகிறதோ, or whether it comes from Gentiles, அது புறஜாதிகளிடத்திலிருந்து வருகிறதோ, or it comes from within yourself, அல்லது உங்களுடைய சொந்த சரீரத்திலிருந்து வருகிறதோ, there is only one that can bring the turmoil down. ஒரே ஒருவர் மாத்திரம்தான் உங்களுடைய கொந்தளிப்புகளை அமர்த்த முடியும். There is no one else. வேற ஒருவரும் இல்ல. There is no one else. வேற ஒருவருமே இல்ல. He alone can do that. அவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். And then the word of God says, அது தொடர்ந்து வேதவசனம் சொல்கிறது, when he does that, கர்த்தர் அதை செய்யும்போது, and the waves thereof become still, அந்த அலைகள் அமைதல் உண்டாகிறது. then அதற்கு பின், hallelujah, ஹல்லேலூயா, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது the word of God says, வேத வசனம் சொல்கிறது, then they are glad because they be quiet. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. What does God want you to be? நீங்கள் என்னவா இருக்க கர்த்தர் விரும்புகிறார்? He wants you to be happy because the turmoil is gone. உங்களுடைய கொந்தளிப்பெல்லாம் கடந்து சென்றது நிமித்தம் நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த மாசம், ஆகஸ்ட் மாசம் கொந்தளிப்பு நீங்குகிற மாதம், கொந்தளிப்பு நீங்குகிற மாதம், அமைதல் உண்டாகிற மாதம், மகிழ்ச்சி உண்டாகிற மாதம். Hallelujah. Hallelujah. But before that happens, ஆனால் அது சம்பவிப்பதற்கு முன்பாக, there is a thing that you need to do. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. Don't go here and there and there and there. இங்கேயும் அங்கேயும் நீங்க கடந்து செல்லாதீங்க. Kneel down. முழங்கால் படியிடுங்க. Hallelujah. Hallelujah. Lift up your hands to the Lord Jesus. உங்களுடைய தலைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துங்கள். Open your hearts. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Not your clothes but your hearts, tear them. உங்களுடைய வஸ்திரம் அல்ல, உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக கிழிக்கப்படுவதாக. And open up to the Lord. கர்த்தரிடத்திலே அவைகளை திறந்து காண்பியுங்கள். And they came to God in their distress. அவர்களுடைய கொந்தளிப்புகளிலே கர்த்தரிடத்தில் வந்தார்கள். And the Lord removed their turmoil. அவர்களுடைய கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தினார். Because he alone can do it. ஏனென்றால் அவர் மாத்திரமே இதை செய்ய முடியும். And when he does, அதை அவர் செய்யும்போது, there is joy in the life. உங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் உண்டாகும். Last week I spoke to you the joy coming out of the pen of a man who was in prison.
சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதனுடைய பேனா நுனியிலிருந்து உண்டான சந்தோஷத்தை குறித்து கடந்த வாரம் உங்களோடு பேசினேன். This morning let me tell you, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், God is willing. கர்த்தர் விரும்புகிறார். No matter how big the waves are, உங்களுடைய அலைகள் எவ்வளவு பெரியதா வேணாலும் இருக்கலாம், no matter how big the storm is, எவ்வளவு பெரியதா வேணாலும் உங்களுடைய கொந்தளிப்புகள் இருக்கலாம், no matter how high the waves are, எவ்வளவு பெரியதாய் உயரமா வேணாலும் உங்களுடைய அலைகள் இருக்கலாம், call unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தங்கள் ஆபத்தில் அவர்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கர்த்தர் அவர்கள் கொந்தளிப்பை அமர்த்தினார். அல்லேலூயா. So as I close here, இப்படியா நான் முடிக்கும்போது my prayer, என்னுடைய ஜெபம், may the Lord bring calmness to the turmoil of your home. உங்களுடைய குடும்பத்தின் கொந்தளிப்புகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு அமைதலை கொண்டு வர வேண்டும். Let there be a calmness to the turmoil of your hearts. உங்களுடைய இருதயத்தின் கொந்தளிப்புகளுக்கெல்லாம் ஒரு அமைதல் உண்டாக வேண்டும். May the word of God bring calmness to your hearts and lives. உங்களுடைய இருதயத்திற்கும் வாழ்க்கைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும். Wherever you are and whether you are listening to this program online or here in the church, நீங்க எங்கே இந்த சபையிலே அமர்ந்திருந்தாலும் அல்லது நீங்கள் இணையதளத்திலே பார்த்து கொண்டிருந்தாலும், there is only one. There is only one. ஒரே ஒருவர் மாத்திரம் உண்டு. And there is only one. ஒரே ஒருவர் மாத்திரம் தான். There is only one. ஒரே ஒருவரே உண்டு. There is only one. ஒரே ஒருவர் மாத்திரமே உண்டு. That can bring calmness to your turmoil. உங்களுடைய கொந்தளிப்புகளை அமர்த்த. Not only will he remove the turmoil, அவர் கொந்தளிப்பை அமர்த்துவது மாத்திரமல்ல, from there he will take you to your destination. நீங்கள் நாடின துறைமுகத்துக்கு உங்களுடைய இலக்கை நோக்கி அவர் கொண்டு செல்வார். Shall we all close our eyes? நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். உங்களை உணருங்கள். Are you in turmoil today? நீங்கள் கொந்தளிப்பின் நடுவிலே இருக்கிறீர்களா? There have been turmoils in everybody's life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்புகள் உண்டு. என் வாழ்க்கையில உண்டு. என் வாழ்க்கையில உண்டு. See, when I pastor a church, நான் இந்த சபையை போதகராய் இருக்கும்போது, there comes against me so many stones. எனக்கு எதிராக எத்தனையோ விதமான கற்கள் வீசப்படுகிறது. கற்கள் வீசப்படும். கற்கள் வீசப்படுகிறது. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தா இந்த ஊழியத்தை நான் செய்ய வர்ற கல்லை அப்படி தள்ளி விட்டுட்டு, அதெல்லாம் நான் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஆண்டவர் நோக்கி நான் முறையிடும் போது, ஆண்டவரை நோக்கி நான் முறையிடும் போது, he gives me the calm. எனக்கு அவர் அமைதியை கொடுக்கிறார். எனக்கு அவர் அமைதியை தருவாரானால் எனக்கு அவர் அமைதி தருவார். உங்களுக்கும் அவர் அமைதியை தருவார். உங்களுக்கும் அவர் அமைதியை தருவார். Hallelujah. Hallelujah. Because he shed his blood on the Calvary's cross. ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி. சும்மா அவர் செய்யல. சும்மா அவர் செய்யல. He paid a price for it. அவர் விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். And because he paid the price, அவர் அந்த விலை கிரயத்தை கொடுத்ததினாலே he is able to do that for you. அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். So I want you to tell him, அதனால் நான் இந்த காலை வேளையில சொல்கிறேன், Lord, I bring my cares to you. கர்த்தாவே, என்னுடைய கவலைகளை பாரங்களை எல்லாம் உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். I bring my turmoils to you. என்னுடைய கொந்தளிப்பெல்லாம் உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். I bring my sins to you. என்னுடைய பாவத்தை உம்மிடத்திலே கொண்டு I வருகிறேன். bring my whole life to you. என் முழு வாழ்க்கையும் உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறேன். I bring my possessiveness of evils in my life. என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதான அசுத்தங்களை எல்லாம் உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். Lord, I come to you. நான் உம்மிடத்திலே வருகிறேன். I need calm. எனக்கு அமைதி வேண்டும். This month of August, இந்த ஆகஸ்ட் மாசம் I need calm. எனக்கு அமைதி வேண்டும். Call him அவரை நோக்கி கூப்பிடுங்க. and he will bring it to you. அவர் உங்களுக்கு அமைதி கொடுப்பார். சுருக்கமா ஜெபம் பண்ணு. ஒரு 2 வார்த்தை ஜெபம் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த பிதாவே, வல்லமையின் தேவனே,
இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஏற்ற வார்த்தைகளை ஏற்ற சமயத்தை நீர் தந்து எங்களை இந்த நாளிலே திருப்தியாய் ஆண்டவரே நீர் விடுவித்து அனுப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை கொந்தளிப்பு எந்த பகுதியில் எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவராய் கர்த்தர் தாமே வந்து நம்மை விடுவிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதுபோல இந்த நாளிலும் எல்லா பிள்ளைகளையும் நீர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை அமைதலோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரை காணப்பட நீர் உதவி செய்வதாக உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். Again I want to tell you, மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவராலே அன்றி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவராலே அன்றி வேற ஒருவரால் கொந்தளிப்பு அடங்காது. அடக்க முடியாது. வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே நம்முடைய கொந்தளிப்பை அடக்க இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Thank you Jesus. Thank you Jesus. உங்கள் கையில் இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் வைத்துக் கொண்டு அவர் உங்கள் கொந்தளிப்பை அடக்குகிறார். இந்த காலை வேளையில இந்த அப்பத்திலே புசித்து இந்த ரசத்திலே பானம் பண்ணும்போது ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய அமைதி, ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களை தொடுவதாக, நிரப்புவதாக, ஆட்கொள்வதாக. ரொம்ப முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை தொடங்கும் போதே ஒரு புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவரோடு அப்பம் பூசிக்க, அவருடைய சரீரத்தில் பங்கெடுக்க, அவருடைய ரத்தத்தில் பங்கெடுக்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தந்தாரே. நன்றி நிறைந்த இருதயத்தோட ஜீசஸ். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிடுங்கள். முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய ரசத்திற்கும் கர்த்தருடைய சரீரத்திற்கும் கர்த்தருடைய இரத்தத்திற்கும் முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி ஜீசஸ் இயேசுநாதர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம், இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அந்த அப்பத்தில் புசித்து இந்த ரசத்தில் பானம் பண்ணும்போது, பாத்திரவான்களாய் பண்ணும்போது கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன், பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் தந்த வார்த்தைக்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் கரங்களில் வைத்திருக்கிற அப்பத்துக்காக, ரசத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். எனக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழும்பினீர். பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிறீர். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் தொடர்ந்து சுதந்திரித்துக் கொள்ள, தொடர்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்க, வெளிப்படுத்தி காண்பிக்க எனக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வீர் என்று நான் நம்பி இந்த அப்பத்திலே புசித்து இந்த ரசத்திலே பானம் பண்ணுகிறேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை அறிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர்,
சொல்லி என்னை அவரும் தன் நடத்தி சொல்வதா பேரை சொல்லி என்னை அவரும் தன் நடத்தி சொல்வதா கவலை பாவத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் கவலை பாவத்தை அவர் மீது வைத்திடுவேன் கர்த்தரை விசாரிப்பவர் கர்த்தரை ஆதரிப்பவர் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், காவல், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் மாறாமல் தங்கி இருப்பதாக. ஆமென். நன்றாய் ஜெபியுங்கள். 3வது அலை வருகிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிறது சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த கொந்தளிப்பு வந்தாலும் அமர்த்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இதை நம்புங்கள், அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், வாஞ்சியாயிருங்கள், கூப்பிடுங்கள். அவர் இங்கே கொந்தளிப்பை அமர்த்துவார், அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். இந்த நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய காணிக்கைகள் தசமங்களை செய்வீர்கள். வெளியே செல்லும் பொழுது மெம்பர்ஷிப்புக்கான ஃபார்ம்ஸ் இருக்கிறது. அதை வாங்கி பூர்த்தி செய்யாதவர்கள், இதுவரைக்கும் செய்யாதவர்கள், நீங்கள் அதாவது முந்தி செய்ததில் இப்போ புதுசாக எல்லாரும் அதை நிரப்ப வேண்டும். அதை நிரப்பி வாங்கி பூர்த்தி செய்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.